ஹாய் வீவர்ஸ், சீனி அவரக்காய் புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன், தேவையான அளவுக்கு சீனி அவரக்காய் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை என்ன செஞ்சுருக்கேன், குட்டி குட்டி ஸ்லைசஸாக என்ன செஞ்சுருக்கேன், தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, நீங்கள் அடுப்பில் என்ன செஞ்சுக்கோங்க, ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் அது கூட ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கல்பாசி, பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் அன்னாச்சி முக்கு, பச்சை மிளகாய், கொஞ்சம் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தையும் உள்ளே போட்டு நல்லா என்ன செய்யுங்க, மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம சீனி அவரைக்காவையும் அது கூட ஆட் பண்ணி நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா அந்த வெங்காயம் கூட என்ன ஆகணும் அப்படின்னா வதங்கணும். வதங்கட்டும். வதங்கிட்டு இருக்கும்போது மஞ்சத்தூளும் பிரியாணி பவுடரையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் தக்காளி, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு என்ன செஞ்சுருக்கேன், நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன். இந்த பேஸ்ட்டையும் என்ன செஞ்சுக்கோங்க, அந்த குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அது மிக்ஸ் ஆகட்டும். நல்லா வதங்கி வரட்டும். நாங்கள் 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கனால 2 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஓகேவா. பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா 20 நிமிஷம் ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை என்ன செஞ்சுக்கலாம், தண்ணியில் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொதிச்ச என்ன செஞ்சீங்க, அரிசியை போட்டு நல்லா மூடி விசில் போட்டிருக்கேன். 2 விசில் வரட்டும். 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்க, கீழே இறக்கி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஸ்மெல்லோட சீனி அவரக்காய் புலாவ் ரெடி. நல்லா அந்த சீனி அவரக்காய் புலாவை என்ன செய்யுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வரும். வீட்டில் கண்டிப்பாக என்ன செய்யுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.